வணக்கம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, சீரியல்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன நம்ம குடும்பத்தில் அப்படிங்கிறத. இது குறிப்பாக இந்த வீடியோஸ் யாருக்காண்டி அப்படின்னா, இல்லத்தரசிகளுக்கு மட்டுமே. ஏன் அப்படின்னா, இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க தான் அதிகமாக சீரியல்ஸில் வந்து நம்ம பார்த்துட்ருக்காங்க. குறிப்பாக சீரியல்ஸ் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பதிவு விடலை. வளரிளம் குழந்தைகள், பெண் பிள்ளைகள் வச்சுருக்கவங்க, ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 14 வயசுலேருந்து ஒரு 15, 17 வயசுக்குள்ளே இருக்கவங்க. ஏன்னா 18 வயசு ஆகிட்டா அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அவங்க வந்து நல்லது எது கெட்டது என்ன தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் குறிப்பாக இந்த 14 to 18 வரதுக்குள்ளே இந்த குழந்தைங்களை காப்பாற்றுறது, அவங்கள மன ரீதியாக நம்ம கொண்டு வர்றது தான் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதில் இல்லத்தரசிகள் எப்படி இருக்கணும், அவங்கள அறியாமல் தான் குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய மன மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றினக்கான ஒரு பதிவு தான் இது. நாங்கள் ஹேண்டில் பண்ண கேஸில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சீரியல்ஸ் பார்க்குறோம். அந்த சீரியலில் நமக்கு என்ன காமிக்கிறாங்க, அதாவது ஒரு ஹீரோ ஹீரோயினி வந்து பிடிக்காத ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சேர்ந்து வாழ மாட்டுறாங்க. அந்த திருமணமான நபர்களை யாரோ ஒருத்தர் வந்து விரும்பியிருப்பாங்க. அவங்க தொடர்ந்து விரும்புவாங்க. அவங்க திருமணம் செய்து கொள்ள நினைப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளை 10 வயசு 15 வயசு பிள்ளையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம சீரியல் பார்த்துட்டு நம்மளையே அறியாமல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உனக்கு தான் வாழ பிடிக்கலல்ல, நீ போயிடலாம்ல, இவ தான் உண்மையாக முன்னாடி இருந்து விரும்பினா, நீ ஒரு யதார்த்தமாக ஒரு காலகட்டத்தில் உன் கழுத்தில் அவன் தாலி கட்டினா மனைவியாயிட முடியுமா, இந்த பொண்ணுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே, இவ பாவம் எத்தனை வருஷமாக வந்து லவ் பண்ணா அப்படிங்கிற மாதிரியும், இல்லை திருமணமாகி இவ சேர்ந்து வாழாமல் இருக்கலை, இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பேசுவோம். அப்போ நம்ம பேசும்போது நம்ம என்ன கருத்தை விதைக்கிறோம் அப்படின்னா, திருமணமான ஒரு நபரை மீண்டும் காதலிப்பது தவறில்லை அப்படிங்கிறத நம்ம உணர்த்துறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அப்போ திருமணமானவர்கள் வந்து மனமொத்து வாழ விரும்பலை, அந்த கட்டத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த ஆண் நபர்களை வந்து நம்ம விரும்புகிறது தப்பு இல்லை அப்படிங்கிறது நம்ம மறைமுகமாக விதைக்கிறோம். நாங்கள் பார்த்த ஒரு கேஸ்லேயும் ஒரு பொண்ணு ஒரு திருமணமான ஒரு நபரை வந்து விரும்பி, அதனால் அந்த பையன் அந்த குடும்பத்தை விட்டுட்டு இந்த பொண்ணோட வந்து வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இருந்தது. ஆனால் அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை வந்து உணரலை. ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணை வந்து விட்டுட்டு வந்தவங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம் அப்படிங்கிறத அந்த பெண் உணரவில்லை. குறிப்பாக நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம நல்லா வளர்க்கணும், நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு பெற்றோரும் நினைக்கிறோம். இல்லத்தரசிகளும் நம்ம நினைக்கிறோம். அதிகமாக சீரியல்ஸ் பார்க்குறது வந்து இல்லத்தரசிகளாக தான் இருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். ஆனால் இப்படி வளரிளம் பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்க கட்டாயம் அவங்க இருக்கும்போது சீரியல்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அதனால் தாக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாகுது. திருமணமான ஒரு ஆண் நபரை விரும்புவது வந்து எங்களோட தனிப்பட்ட உரிமை என வரும் சிறுமிகளோ பெண்களோ பேசுகிற ஒரு நிலைமைக்கு வந்து ஆளாகிறாங்க. அதனால் இல்லத்தரசிகளே வந்து உஷாராக இருங்க. தன்னோட குழந்தைய வந்து நீங்கள் நல்லா வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, பெண் குழந்தைகள் முன்னாடி சீரியல் பார்க்குறத கட்டாயம் அவாய்ட் பண்ணுங்கள். எத்தனையோ நல்ல சீரியல்களும் இருக்குது. இந்த மாதிரி கல்யாணம் ஆகி பிரிந்து வாழக்கூடிய, திருமணம் ஒரே வீட்டிலேயே பிரிந்து வாழக்கூடிய சீரியல்ஸ்களை அவாய்ட் பண்ணுங்கள். திருமணமான நபர்களை மீண்டும் காதலித்து திருமணம் செய்ய போராடும் அப்படிப்பட்ட சீரியல்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். புராணங்கள் சேர்ந்த பழைய இந்த மாதிரி மகாபாரதம் இந்த மாதிரியான சீரியல்ஸு, ஒரு காமெடி சீரியல்ஸை பார்க்க சப்போர்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. ஸோ நல்ல கருத்துக்களை வெளியில் தேடுறதை விட வீட்டிலேருந்து விதைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கேட்டுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.